லாங் வீடியோ ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு சரி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா மைக் ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். வீடியோ நம்பர் 3. உலகமே வேகமாக போர், ஆயில், எனர்ஜி கிரிசிஸ்னு ஓடிட்டுருக்கு. ஆனால் நம்ம மோடி போட்ட ஒரு ட்வீட்டு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி அந்த ட்வீட்டை திரும்பி பார்த்துட்டு போகுது. இந்தியா டைப் 2 பிரீடர் ரியாக்டரோட ப்ரோட்டோடைப்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டாங்க. இது ஏன் தமிழ் இவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறோம் 100 ரூபாய்க்கு. நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் பெட்ரோல் ட்ரை ஆயிரும். இதுவே 1 லிட்டர் பெட்ரோல் அடித்து நம்ம 40 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் நம்ம டேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பதிலாக 1.2 லிட்டர் பெட்ரோல் இருந்தால் அதுதான் டைப் 2 பிரீடர் ரியாக்டர்ஸ். புரிகிற மாதிரி சொல்கிறேன், இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ உலகமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறது ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர். இதில் யுரேனியம் ராடை நம்ம ஃபியூயல் ராடை ரியாக்டருக்குள்ளே விடுறோம். அந்த ராடில் வெறும் 3% தான் நமக்கு யூஸ்ஃபுல்லான யுரேனியம் 235 இருக்கும். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க 97% யுரேனியம் 238. அது வேஸ்ட்டாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதோட எனர்ஜியை அதை ஸ்ப்ளிட் பண்ணி எனர்ஜி எடுக்கிற டெக்னாலஜி இந்த உலகத்திலே கிடையாது. இது வரைக்கும் எல்லாருமே டைப் 1 ரியாக்டர்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜ் 2ல் நம்ம ரியாக்டருக்குள்ளே ப்ளூட்டோனியத்தையும் ஃபியூயலாக இறக்குவோம். இந்த ப்ளூட்டோனியம் நமக்கு எனர்ஜியும் தரும், கூடவே நியூட்ரான்ஸையும் வெளியிடும், எமிட் பண்ணும். அந்த எமிட் பண்ணுற நியூட்ரான்ஸ் போய் நம்ம ஆல்ரெடி வேஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுருப்போம்ல, நிறையா அந்த யுரேனியம் 238 இருக்கும்ல, அந்த ராடை தட்டும். ஓகேவா? அப்படி அந்த யுரேனியம் 238 ராடை தட்டுறப்ப அந்த யுரேனியம் 238 ப்ளூட்டோனியமாக மாறும். இப்போ ஸ்டேஜ் 1ல் 97% வேஸ்ட்டுன்னு நம்ம ஒதுக்கி வச்ச யுரேனியம் 238 ஸ்டேஜ் 2ல் ப்ளூட்டோனியமாக மாறி அது திரும்பவும் அந்த ரியாக்டரை அதுவே செல்ஃபாக ரீசார்ஜ் பண்ணிக்கும். நம்ம திரும்ப ஃபியூயல் கொடுக்க தேவையில்லை. இப்போ ஸ்டேஜ் 1ல் ஒரு ஃபியூயல் ராடை உள்ளே இறக்குறோம் அந்த யுரேனியத்தோடதை. அது ஒரு வருஷத்துக்கு நமக்கு எனர்ஜி தருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜ் 2ல் நம்ம ப்ளூட்டோனியமையும் இறக்குறோம், யுரேனியமையும் இறக்குறோம். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ஸ்டேஜ் 2 பிரீடர் ரியாக்டரில் 10 வருஷத்துக்கு நமக்கு எனர்ஜி தந்துகிட்டே இருக்கும். நமக்கு அதை நம்ம திரும்ப ரீஃபியூல் பண்ண தேவையே இல்லை. சரி தமிழ், இதனால நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளையெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்ன? எனர்ஜி. அதுதான் நம்மக்கிட்ட எண்ணெய் கிணறு இல்லை. அதனால தான் நம்ம இப்போது ஒரு மிடில் கிளாஸ் கண்ட்ரியாகவே இருக்கும். இப்போது நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இதுக்கிட்டேருந்து கிடச்சிச்சு. இதை இந்தியன் கவர்மெண்ட் கமர்ஷியலைஸ் பண்ணி இதிலிருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு அந்த மாதிரி எலக்ட்ரிக்குக்கே எல்லாருமே மாறிட்டோம்னா நம்ம எண்ணெய் வாங்குகிற வேலையே கிடையாது, தேவையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ காசு மிச்சமாகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியாக எடுத்துக்குவோம். ஒரு 2-3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போகிறோம்னு வச்சுக்கோம். அந்த 100 ரூபா டெய்லி நமக்கு மிச்சமாகும். ஃப்ரீயாகவே எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எலக்ட்ரிசிட்டி. இந்த டெக்னாலஜியை அச்சீவ் பண்ண உலகத்தில் பல நாடுகள் முயற்சி பண்ணுச்சு. ஃப்ரான்ஸில் சூப்பர் ஃபீனிக்ஸ்னு ட்ரை பண்ணாங்க, முடியலை, இழுத்து மூடிட்டாங்க. ஜப்பானில் மோஞ்சூன்னு ட்ரை பண்ணாங்க, முடியலை, இழுத்து மூடிட்டாங்க. இப்போ ரஷ்யாவில் மட்டும் ஆக்டிவாக இருக்குது BN800ன்னு. ஆனால் அதுவும் லிமிட்டட் தான். ஃபுல் ஸ்கேலாக இதை இன்னும் யாருமே அன்லாக் பண்ணல. இவ்வளோ பெரிய விஷயத்த இந்தியா அன்லாக் பண்ணியிருக்கு. இந்த ப்ரோட்டோடைப்பை இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக கமர்ஷியலைஸ் பண்ணிருச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள் என்ன நடக்கும்னு.